ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வருங்காலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, க்ரீன் ஆக்ரோ இயற்கை உரம் நிலையம். அதை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ஷாப்பு ப்ளஸ் இன்டோர் பிளான்ட்ஸு, ஒரிஜினல் பிளான்ட்ஸும் வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, அழகிய மண்டபத்தில் இருக்குது. ஸோ அழகிய மண்டபம் ஜங்ஷனில் தான் இருக்குது இந்த ஷாப்பு. ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் நீங்கி இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பிளான்ட் கலெக்ஷன்ஸும் அந்த ரேட்டோடே அப்படியெல்லாம் தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் ஒரிஜினல் இன்டோர் பிளான்ட்ஸு. இதே சேம் பிளான்ட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டாகவும் வச்சுருக்காங்க. அது நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இதை நம்ம ஒரு பிளான்ட் வாங்கி வச்சோன்னா நம்ம அதுக்கு அடுத்தடுத்து அந்த கன்று வரும்போது நமக்கு நிறைய பிளான்ட்டாக மாறிடும். அப்புறமா போகன் வில்லா கலெக்ஷன்ஸ்லேயும் நிறைய ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. போகன் வில்லாலே ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா இதுவும் இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான். ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டில் மினியேச்சர் வச்சுருக்காங்க. அப்புறமா என்னென்ன உர வகைகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரிஜினல் பிளான்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உள்ளாடி. இது வெளியே தான். வெளியே இது நந்தியாவட்ட மினி வெரைட்டி. அப்புறமா நிறைய இன்டோர் பிளான்ட்ஸும் இருக்குது. அப்புறமா க்ரோட்டன்ஸ் வெரைட்டிஸும் நிறைய வச்சுருக்காங்க. ஹேங்கிங் பிளான்ட்ஸும் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. மணி பிளான்ட் கலெக்ஷன்ஸில் நிறைய இருக்குது. போன்சே பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அப்புறமா இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் செராமிக் பாட் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அழகழகாக குட்டி குட்டியாக நம்ம ஹாலில் கிச்சனில் அந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணுற மாதிரி உள்ள செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது. கார்டனிங் டூல்ஸ் ஐட்டம்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. அப்புறம் லக்கி பேம்போ செமையாக அழகாக சூப்பராக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா மண் தொட்டிலையும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மண் தொட்டி ஸ்டார்டிங் ரேஸ் 40-50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பாட் சைஸை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். அப்புறமா உரம் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாமே அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினாலிட்டி எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் கார்டனிங் டூல்ஸ் தான். அப்புறமா இந்த கலர் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த லக்கி பம்பை வைக்கிற மாதிரி பவுல் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. லக்கி பம்பும் வச்சுக்கலாம். வேறு பிளான்ட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் குட்டி குட்டி பேக்கெட்லேயும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. சாக்கா 5 கிலோ அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது நமக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க. இதெல்லாமே நம்ம ஷோகேஸில் வைக்கிற மாதிரி உள்ள பிளான்ட் கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் நம்ம மீன் தொட்டிக்குள்ளாடி செட் பண்ணுவாங்கள்ல, அதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான்ட்ஸும் இருக்குது. அவ்வளோ கலெக்ஷன்ஸு. இந்த கிரவுண்ட் ஆர்க்கிடில் நார்மல் ஆர்க்கிட் கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த வெரைட்டி ஃப்ளாரும் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த டியூலிப்பு அந்த பிளான்ட்டு, ரோஸு, அப்புறம் குட்டி குட்டியாக ரெட் கலரில் காய் காய்ச்சிருக்க மாதிரி, அப்புறம் அந்தூரியம் கலெக்ஷன்ஸில் பிளாஸ்டிக்கில் அந்த பூவு எல்லாமே நான் ஒரு சில பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. கிட்ட போய் தொட்டு பார்த்தா தான் நமக்கு ஆர்டிஃபிஷியல்னு தெரியும். அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது.
இது வந்து ஒவ்வொரு உரமும் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கிலோன்னு என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, 5 கிலோன்னு என்ன ரேட்டில் கொடுக்குறாங்கன்ட்டு. அப்புறமா இந்த மாதிரி ஹேங்கிங் பாட் கலெக்ஷன், பாட் கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இதெல்லாமே நம்ம வந்து வால்லெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை ஜன்னலில் ஹேங் பண்ணுறதால ஹேங் பண்ணிக்கலாம். அதுலேயும் சின்னது பெருசு அப்படின்னுலாம் வச்சுருக்காங்க. பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 10 ருபீஸ் 15 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதில் கலர் வேரியேஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இன்டோர் பாட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து ஆர்கிட் கலெக்ஷன்ஸ் வைக்கக்கூடிய பாட்டு. அதுலேயுமே ஒயிட்டு ஆரஞ்சு பிளாக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மண்ணில் செஞ்ச உண்டியல் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். அந்த ப்ரைஸை பொறுத்து வரிசையாக அடுத்தடுத்து நமக்கு வந்து ரேட்டு வேரி ஆகும். அப்புறமா வந்து அந்த மணி பிளான்ட்டெல்லாம் வந்து சுற்றி விட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த க்ரீப்பர் அந்த ஸ்டிக்கும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் இன்டோர் செக்ஷன் தான், குட்டி பாட்டிலேருந்தே இருக்குது. அப்புறமா வந்து நம்ம நார்மல் பாட்டுக்கு அடியில் வைக்கிற பிளேட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து துளசி மாடம் வைக்கக்கூடியது, அதுவும் விநாயகர் வச்சு, சிவன் வச்சு, லக்ஷ்மி வச்சு அப்படி ஒரு பிக்சரோடே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் ரொம்ப திக்னஸ் கூடுன இன்டோர் பாட் கலெக்ஷன்ஸு பாருங்கள். இது வந்து உட்டு மாதிரியே இருக்குது. அப்புறமா வந்து கார்டனிங் டூல்ஸு, சின்ன சின்ன மம்பட்டி, அப்புறம் கத்தரிக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. பாருங்கள், இதை எதை பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரியுதா, எல்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அப்புறம் இந்த ஹேங்கிங் பிளான்ட்ஸை பார்த்து நான் கூட ஏமாந்தே போயிட்டு பார்த்தா அது ஆர்டிஃபிஷியல் ஹேங்கிங் பிளான்ட்டு தான். நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் கூட வாங்கி மாட்டிக்கலாம். எப்பவும் ஒரிஜினாலிட்டியாக செமையாக சூப்பராக இருக்கும். கிராஸும் வச்சுருக்காங்க. அப்புறமா இன்னொரு விஷயம், இவங்கள்ட்ட வந்து நம்ம மாடி தோட்டம் செட் பண்ணி கேட்டோன்னா மாடி தோட்டமும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து கார்டன் அந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரெண்டில் வந்து இந்த ஒரிஜினல் புல்லெல்லாம் போடுவாங்களா, அது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் கலெக்ஷன்ஸ் வச்சு ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை பழமர செடிகள் வந்து இங்கே இப்போ வந்து ஷாப்பில் இல்லை, பட் வந்து பழமர தோட்டம் மாதிரி செட் பண்ணி கொடுக்குறதுனாலும் செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்தராக அதை வந்து பராமரிக்கிறதுக்கு உங்களால் முடியாதுன்னா அதுவும் அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களே உரையெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதுக்குள்ளே வந்து சார்ஜை வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாடி தோட்டம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டு தோட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து கார்டன் செட்டப்பு புல் தர வைக்கிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து கொஞ்சம் இடம் இருக்குது, நிறைய பழமர செடிகள் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதுன்னா அதுவும் கூட ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து அப்புறமா வந்து நம்ம மீனெல்லாம் வளர்க்குறதுக்கு மீன் தொட்டி வச்சுட்டு அதில் போடுற கல் அதில் வைக்கிற குட்டி குட்டி செடி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங், டாட்டா பாய். காண்டாக்ட் நம்பர் இருந்தால் இருக்குது, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க.